ஸோ அப்படி ரெண்டு வண்டியும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணியாச்சு. யூ ஆர் அண்டர் எமர்ஜென்சி எனிமி அப்சர்வேஷன். இழு 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 இழுத்துரு. Hey, this is the place. குட் மார்னிங். ஹாப்பி காட்டேஜை வந்து அடைச்சிட்டு இங்கேருந்து நாங்கள் துர்துக் வில்லேஜ் அதை பார்க்க போகிறோம். அது கரெக்ட். ஹாப்பி காட்டேஜை ஃபுல்லாக அடைக்கிறீங்களா? இல்லை, அது நம்ம ரூம் மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு பார்க்க ஏதோ ஹாப்பி காட்டேஜே அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருந்தவங்க இவங்க போயிட்டாங்க, பேங்காங் லேக் அவங்களும் போயிட்டாங்க. ம் ரைட். ம் ம் ஆ மேடம் ஓட்ட போகிறாங்களான்னு. இது வழியாக தானே லெஃப்ட்டுண்ணே? ஸ்ட்ரெயிட்டாக காட்டுது எனக்கு மேப்பு. அப்படியா? ஆமாம், எனக்கும் ஸ்ட்ரெயிட்டாக காட்டுது. அப்போ வாங்க அப்படியே போயிடும். பபோஸ், என்னைக்காவது பாகிஸ்தானை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கியா? இல்லையே. இன்னைக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான் அந்த பக்கம் இருக்கும். வேற லெவலில் இருக்க போகுது இன்னைக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அதில் ஒரு கப்புள்ஸில் ஒரு பின்னால் இருக்க லேடி வந்து என் வண்டி அப்படியே உத்து கவனிக்குது. ஆமாம், இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு இங்கேயும் கவனிச்சுட்டு போனாங்க 2 பேரும். அப்படியா? ஆமாம், என்ன விஷயம்னு தெரில. ஓ, மேபி அவங்க அந்த பேர் படிச்சிருப்பாங்க என்ன சேனலில் அப்படிங்க. ஓ, சும்மா கனக்கச்சிதமான வழியாக இருக்குன்னு. ஒரு சைடில் கனக்கச்சிதமான வழி அப்படின்னு தோணுது, இன்னொரு சைடில் கவனம் கர்த்தாவே கறி எடுக்க கீழே பார்த்த உடனே கவனம் கர்த்தாவே அப்படின்னு உடனே வந்துருதுன்னு. ஆமாம். ஒரு கேமரா பேட்டரி அவுட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்க பிரேக் எடுத்திருக்காங்க. வேணா சைடில் எடுங்க வண்டியை, பின்னால் டிராஃபிக் ஆகுது. ஆமாம், வரணுமாப்பா? போயிடலாம். இந்த இடத்துல நினைக்க இதை தாண்டின உடனே அவன் வண்டி அங்கே ஒன்று நிப்பாட்டிட்டு நாங்கள் 2 பேரும் வருவோம். நான் இறங்கி பின்னாடி வரணுமா? உன் வண்டியை கொண்டு போ. அப்படியா? ஒவ்வொரு வண்டியை கொண்டு போ. ஓகே. கிளச்சு விட்டு இழு 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 இழுத்துரு இழுத்துரு. சும்மா இருங்கப்பா. ஓகே. இங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடு தான். அப்படியா? கீழே இறங்குதோ? இல்லை இல்லை, மெதுவாக ஏறுது. வாரேன், இருங்க, வண்டியை நிப்பாட்டிட்டு வரேன். நான் வரணுமா? வேண்டாம், இருங்க, போகிறேங்க. இருங்க, நான் வரேன். இவ்வளோதான், முடிஞ்சுது முடிஞ்சுது முடிஞ்சுது. அப்படியே நின்றுக்கோங்க, நான் லேசாக வழியை பார்த்துக்கிட்டேன். மெல்ல ஏறு. ஓகே, இதுக்கப்புறம் டீசெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் ஏறிட்டு இங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டியை வந்து ஆஃப் ரோடு முடிகிற வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி.
கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. என்ன ஈஸியாக வந்துட்டேண்ணா. நான் வரேன், மம்மியை கூப்பிட்டு பிறகு அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு நீ வண்டி எடுத்துக்கோ. இதே ஃபார்முலாவை 2வது வரும்போதும் பண்ணணும். நீ எப்படியே மெல்ல நடந்து வா, மெல்ல. ஒரு நேரம் நின்றுக்க, நான் வரட்டா? மூச்சு இழுத்து விடு. நீ வா. வருவா? என்ன வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம். கிளச்சை விட்டுட்டு ஹேண்ட்பேக் பிடி நல்லா. நான் பார்க்கேன்ப்பா. ஸோ அப்படி 2 வண்டியும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணியாச்சு. சரி, போய் கொஞ்சம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பும். இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் முதல்ல இருந்தாங்களா இங்கே? இப்போ தான் வந்திருக்காங்களோ? ஓகே சரி, இப்போ கிளம்புவானே. என்ன எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? இன்னும் 46 கிலோமீட்டர். 46. அப்பா, பாதி தூரம் தான் வந்திருக்கோமா? ஆமாம். அங்கெல்லாம் வண்டி ஓட்டும்போது 40 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். ஆமாம். இங்கே ரொம்ப கஷ்டம். அடிச்சு போங்க உடவுல. பின்னால் ஒரு வண்டி வருது, நான் கவனிக்கல. என்ன அப்படி பையமா இருக்கு, பையம். தைரியமா போகணும். நீங்க தான் தைரியமா ஆச்சு. அதான் என்ன மாதிரி உருட்டுறாங்கப்பா. ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு எழுதிருந்தா அது BHக்கு அப்புறமா அது BH வந்து R மாதிரி தெரிஞ்சுதா, பிரியாணி மாதிரி தெரிஞ்சுது. ஆஹா, பசிக்குதோ? பசிக்குமா இருக்கும். மணி எத்தனை? மணி 10 தான். அது அந்த வளைவு வரும்போது கொஞ்சம் அந்த வளைவு வரும்போது கொஞ்சம் ஓ அப்படி சொன்னியா? நான் வளைவுல அப்படின்னு சொல்ல சொன்னேன்னு நினைச்சேன். அங்க ஒரு சின்னதா ஒண்ணு தெரியுதுல்ல, அது ஸ்கூலு. சரிமா, மிடில் ஸ்கூல், கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல். எக்ஸாக்ட்லி. வெல்கம் டு சாங்மா டெட். சரி, இந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பிடுதோம். அங்க ஒரு பாலத்துல போகணுமோ? பாலம் இருக்கேன். ஆமா, அப்படிதான் தெரியுது. ரைட் சைடு எதுவும் காட்டுதா பாப்பா? இல்லை அந்த பாலம் கடந்தோடனே லெஃப்ட் சைடில் அப்படி நேராக போயிட்டே இருக்கும். அங்கே ஒரு காரு பாலத்துல போகுது, அதான் பார்த்தேன். அங்கே தானே போகுது? ஆமாம், ரைட் சைடில் ஒரு பாலத்தில். இதில் ஒவ்வொரு வெஹிக்கிளாக தான் போகணுமோ? அப்படின்னு தான் நினைக்கேன். ஒவ்வொரு வண்டியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வண்டி அங்கே நிற்கிது. அடப்பாவிகளா, இந்த வழியா? ஃபோட்டோகிராஃபி ப்ராஹிபிட்டட், 1 vehicle at a time. மரப்பலகை பாலம். எல்லாம் லூசா கிடக்க மாதிரி டகடகங்குது. வரவா? தைரியமா வா, ஊடால அவ்வளோ இடத்தோடையே கவனமா வா. நல்லா இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்குண்ணே. ரொம்ப ஆத்துக்கிட்ட வந்துட்டோண்ணே. இப்போ எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? 35 kilometers more. பரவாயில்ல, நல்லா ஒதுக்கி கொண்டு போறாங்க. இதுல சைடுல கட்டி வச்சிருக்கிறது பாத்தியா? பள்ளம். இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு இதா இருக்குது. ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை. அது ஜஸ்ட் கல்ல அடுக்கி மேல கியூபிக் பண்ணி அப்படி வச்சிருக்கு. அது வெறும் நம்பிக்கை தான் ஆட்களுக்கு. ஆக்சுவலாக ஏதாவது வந்து லெஃப்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஒன்றுமே இல்லைன்னா வண்டி வலது பரிசத்துக்கு போகுது. நம்ம சைடு இடதா இருந்தாலும் வலதுக்கு போனோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது ஒரு விதமான தைரியம் அப்படி வயிற்றுக்குள்ள இருந்து வரும். அந்த தைரியத்துல ஆண் அடிச்சுக்கிட்டு வலது பக்கமாவே ஓட்டிடணும்.
கடகடா கடகடா கடகடான்னு போகும். எத்தால ஒரு கார் அங்கே வருது. அங்கே தானம்மா வருது. ஆமாம்மா. எங்கே பீதி கிளப்புறீங்க? கிளம்பியிருக்காமா? இங்க கோதுமை விளைஞ்சு கிடக்கு வயல்ல. கொஞ்சம் அறுத்து எடுத்துட்டு வருவோமா? சாப்பாட்டுக்கு ஆகும். எந்தால போகணும்? கீழாடி தானா? கீழாடி தான். அது என்ன ஸ்டைல்? கிலோடியா மேலோடியா பார்த்துக்கமா. கீழோடி மாதிரி தான் தெரியுது. கீழாடி தான், கரெக்டாக தான் போகுது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? 24. ரொம்ப நேரத்துக்கு முன்னாலே 35 சொன்னேன். ஓ 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். பரவாயில்ல. கழுவி ஊத்துறாள் என்ன நம்மளை? ஆமாம். என்னப்பா ஓட்டுற அப்படிங்கிறா. இல்லை பொறுமையாக போகலாம். இப்போ என்ன சார், ஒரு ஊர் வந்திருக்கேன். இந்த ஊரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் இருக்கு. பெட்ரோல் பம்ப் இருந்துன்னா ஊற்றிருங்க. அப்படியா? ஊற்றிருக்கானே. இல்லை இப்போ பெட்ரோல் பங்க் இருந்தா நம்ம பெட்ரோல் தான் அங்கே ஊற்றணும். ஏன்? அவ்வளோ அவ்வளோ பெட்ரோல் பெட்ரோல் இருக்கு. இருக்கா நிறையா நம்மகிட்ட? கொஞ்சம் கூட குறையாமே வண்டி ஓட்டிதே 2 வரும். குறையுது. என்னதோ தெரில. கார்பரேட்டரில் அந்த ஒயர் போட்டதுலேருந்து கம்மியாக இழுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? மேபி. அண்ணா குட்டி பிள்ளைகள் எப்படி ஓடுது பாருங்க. குட்டி பிள்ளைகள் ஜாக்கிரதை. ஏடா கையை விட முடியலடா. நீங்க கை காட்டாண்டா, நான் காட்டிட்டு வரோம்ல. அப்படியா? சரி. பிறகு கோதுமை விளைஞ்சு கிடக்குன்ட்டாங்க. அப்பா புல்லு விளைஞ்சு கிடக்கு. அப்படியா? பிறகு சரி சரி கோதுமையாக வச்சுக்கிடும். வண்டியை ஓட்டுவோம். திரும்பி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணக்கு வயலில் இறங்கிறாதையும். ஐயா, வழி தானான்னு பார்த்துக்கோங்க. வேற வழி இடது வலது தெரியுதாங்க உனக்கு? இது வழி மாதிரியே இல்லை, அதான் கேட்டேன். அப்பா ஊர்லாம் சொல்லுவாங்களா ஒத்தையடி பாறைன்னு. பாதை ஒத்தையடி பாதை பாறை இல்லை. இல்லை ஒரு கதைக்கு இது ஒத்தையடி பாறை தான். பாதை இல்லை. தம்பிகளாம் ஓரமாக போங்கடா. அங்கே போட்டோம். நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி வரோம். என்ன சொல்லுதான்? லிஃப்ட்டு கேட்குறான். நம்மளை பார்த்தா லிஃப்ட்டு கொடுக்குது மாதிரியா இருக்கும். கிஃப்ட்டும் கொடுத்துக்கிட மாட்டோம், லிஃப்ட்டும் கொடுத்து. பைக்கர்ஸ் ரைடிங். ஓகே. जय महाराष्ट्र. जय महाराष्ट्र. வேண்டாம் கார் போட்டோம். சியாச்சின் வாரியர்ஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு பார்த்தியா? ஆமாம். அப்போ சியாச்சின் வாரியருக்கு ஒரு ஜெய் சொல்லு. ஜெய். ஐயோ நம்ம சொல்லிக்கலாம்ப்பா. அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க நீங்க சொல்லலன்ட்டு. வருத்தமும் பட மாட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். நீங்க சொல்ல போவ கையை விழுந்துட்டு எல்லாம் அவங்க தான் வந்து காப்பாற்றணும். அவங்க வரமாட்டாங்க. வருவாங்க, வந்துக்கிட மாட்டாங்க. உடனே ஓடி உடனே. ஓ உனக்கு அந்த பயம் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக தான் வர முடியும். எங்கேயும் மறுபடியும் யாத்தை கடந்து ஒரு பாலம், எங்கேயும் 1 by 1. ஆனால் எல்லாரும் ரூல்ஸ் படி கவனமாக நிற்கிறாங்க. நின்று தானே ஆகணும். ஓஹோ, அது ஒரு மாதிரி அடி வயிற்றுல இருந்து ஒன்று வருமே, அது வரும்ல. அடி வயிற்று கான்ஃபிடன்ஸ்னா. ஓகே, வெற்றிகரமாக நம்ம டேன் வந்துட்டுது. எல்லாத்தையும் கல்லில் உண்டாக்குனாங்க, இது மட்டும் கட்டையில் உண்டாக்கியிருக்காங்க. அப்பாடா, வந்துட்டாய்யா. ஆண் அடிச்சுக்கோங்க. வளைவு வளைவு. ஆண்களை மட்டுமே அடிப்பதா? பெண்களையும் அடிக்க வேண்டாமா? ஆமா, அந்த ஆண் இல்லை, இது கேங் 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 கேங். ஓஹோ, எப்படி அடிக்கணும்? ஒரு நேரம் சொல்லு. ஒரு நேரம் தான் வரும். நீ சொன்னாதான் அடிப்பேன். கேங் கேங் கேங். அடிக்கலாம் நமக்கு கேடு, நீ உடனே சொல்றது. இதான் அந்த அடி வைத்த ஃபீலிங் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, கொஞ்சம் பள்ளம் வருகிறது. பாரத் இஸ் ஒன். K to கன்னியாகுமரி, காஷ்மீர் டு கன்னியாகுமரி. உருண்டை கல்லாம் இருக்கு ரோட்ல. ஓகேப்பா. துர்துக் இன் 3 kilometers. எங்கே போர்டு போட்டிருக்கு வெல்கம் டு துர்துக் அப்படின்னு. ஆனால் துர்துக் 1 kilometer அப்படின்னு காட்டுது. 1 kilometerலேயே நம்மளை வரவேற்கிறாங்க. ஆப்ரிகாட் கேஃபே. ஆப்ரிகாட் கேஃபே.
இந்த இட்லி அவரெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஆ அவங்க ஒன்று கையில் வச்சுருப்பாங்கல்ல, ஆ அதே மாதிரி இந்த வண்டிக்குள்ளே ஆன் அடிக்குது சவுண்டை என் கையில் தந்துட்டா போதும். ஓஹோ இட்லி வியாபாரம் ஆரம்பிச்சிருவானே. இல்லை இல்லை, எங்கே வண்டி வருமோ வளவு வருமோ அதை நான் கவனமாக பார்த்து சவுண்ட் அப்படியே இது பண்ணிட்டு வருவோம்ல, அமைக்கிட்டு வருவோம்ல. Turtok is 450 50 meters. கிலோமீட்டர் கிலோமீட்டர். யூ ஹேவ் அரைவ்ட். என்ன செய்யலாம்? எங்கோடு முடிகிறது. ஓகே, அப்போ இந்த கெஃபேல சாப்பிட்டு போமா? ஆ ஆ ஆமாம், சரி. துருத்துக்குவேலி வந்தாச்சு. பார்த்து. ஏ திஸ் இஸ் த பிளேஸ். ஃபார் வாட்? வாட் ஐ டோல்ட் யூ. ஓ, உங்களுடைய தீர்ப்பு என்ன? நன்றாக இருக்கின்றதா? நன்றாக இருக்கிறது. சீக்கிரம் சாப்பிட்டு நடையை கட்டும். 180. நான் சாப்பிட்டு கீழே வந்து பாட்டிலில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ரெடியாக நிற்கேன். குடும்பத் தலைவன் மாதிரி ரொம்ப பொறுப்பாக. அவங்க அம்மையும் மோனும் அப்படியே நடந்து வராங்க. கிளம்பலாம். லெட்ஸ் கோ. here. துர்த்துக் வில்லேஜ் we will come back. எதிர்பார்த்த அந்த கடைசி வில்லேஜ் என்னது? தாங்கா பாகிஸ்தான் பார்டர். அதாவது பார்டர் இல்லை, 0 பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேபி இது வந்து இன்னும் என்ன சொல்கிறது, சர்ச்சைக்குரிய இடமாவே இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் நம்ம இந்தியா மேப்பில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா பாகிஸ்தான் ஆக்கியபை காஷ்மீருக்கும் நம்ம காஷ்மீருக்கும் இடையில உள்ள பாயிண்ட் வந்து டாட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி டாட்டாக கொடுத்துருக்கிறது எதுக்குன்னாக்கி அது வந்து பிரச்சனைக்குரிய எல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட். வெல்கம் டு பார்டர் வில்லேஜ். Welcome to border village Tyakshi. Clean and green village Tyakshi. दोनों व्हीकल का ओके सर. एंट्री பண்ணியாச்சு. THANG village 7 kilometers. Welcome to border village Thang. Last village of India, distance 3.5 kilometers from here. Yes. No, கிட்ட வந்துட்டேன். இன்னும் 1 கிலோமீட்டர் 200 மீட்ரு. ஸோ புகழ்பெற்ற அந்த கடைசி வில்லேஜ் வந்துட்டோம் இல்லையா? என்ன எவ்வளோ தூரம் இருக்கு? 290 மீட்டர். என் மேப்பு வந்து ஆஃப் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். வண்டி நியூட்ரல் ஆகிட்டு பெரிய பள்ளமாக இருக்க. இன்னும் சற்று 180 மீட்டர்களில் வந்துவிடும். பபூஸ் நான் வந்துட்டு எங்கள் வழி மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுவா? சரி, ஒரு நிமிஷம். அதுவா இதுவா? அண்ணா போட்டிருக்கு பாருங்க, தாங் வில் 200 meter ahead. You are under emergency enemy observation.
கீழே இருந்து பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு, மேலே வந்தால் பரவாயில்ல. வெல்கம் டு இந்தியன் நார்த் மோஸ்ட் அண்ட் லாஸ்ட் கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் அட் தாங் வில்லேஜ். கடைசி ரெஸ்டாரண்ட்டா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்க இப்போ வண்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தால் நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம்ல. ம், இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி பாயிண்ட்டு. இதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. யூ ஆர் 2 கிலோமீட்டர் ஃப்ரம் பாகிஸ்தான் ஆக்கியபைட் யூனியன் டெரிட்டரி லடாக். யூ ஆர் ஸ்டாண்டிங் அட் 1971 வார் ஆர்மி பங்கர். ஓஹோ, யூ கேன் see here. இந்த வழியாக எல்லாரும் கீழே போய் நிற்கிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு மெல்ல மேலே ஏறி வந்துடுவோம். ஜெய் மகாராஷ்டிரா சொல்லுவாங்க. இப்போ जय महाराष्ट्र। हाँ जी, हाँ मुंबई से हम लोग, डोंबिवली। ओके, हाँ मुंबई से बाइक से। हाँ இந்தியாவோட இந்திய பிரஜைகள் கடைசியாக நின்று பார்க்கக்கூடிய அந்த பாயிண்ட். இதுக்கு அங்கே ஒரு இந்தியரால் போக முடியாது, ஆனால் ஒரு இந்தியன் ஆர்மியால் மட்டும்தான் போக முடியும். அப்படிப்பட்ட பாயிண்ட் வந்து இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் தமிழ் மும்பைக்கர்ஸ் அண்ட் மைக்ஸ் அட்வென்ச்சர், கேன் வி கோ தேர்? The point is there, proudly standing at the the northernmost village of India. ஆஹா, முட்டாய் கடைலாம் இருக்கு, கூப்பிடுதாங்க வாங்க. கூப்பிடுவாங்க. எப்போ சின்ன பிள்ளை முட்டாய் கடையில் தொலைஞ்சிடாம பார்த்துக்கோங்க. ஆமாம், இப்படி ஒரு சரியான மலைக்கு நடுவில் இங்கே நம்ம வீரர்கள் வந்து இந்த தேசிய கொடியை மூச்சு காற்றால் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. पाकिस्तान है और उस पर उनका विलेज है, उसका नाम है तानी. आप देख सकते हैं இது இப்படி नीचे उनका विलेज दिख रहा है आपको. हाँ हाँ हाँ, घर हाँ घर दिख रहा है, पीला पीला घर दिख रहा. और इधर उनका वो है. இல்லை 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 இல்லை. ஃபார்மலாக்ஸ்லாம் போட்டிருந்தோம், ஆனாலும் இது வந்து பஞ்சர் ஆகிட்டு வண்டி. ஒருவேளை காற்று குறையா இருந்ததுனால கல் அடிச்சுட்டு வந்ததா தெரில, பஞ்சர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பஞ்சர் ஒட்டியாச்சு. புகழ்பெற்ற துர்த்துக் வில்லேஜ், திருத்துருன்னு இருக்குது. இவ்வளோ பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் இந்த வில்லேஜ் மட்டும் அப்படி பச்சை பசேல்னே அப்படி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இது ஊடையில் ஒரு சின்ன காட்டாறு மாதிரி ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவரில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நேரம் ஆகிட்டு ஆனாலும் ஆசை விடலை. நம்ம வண்டி வந்து இங்கே நிற்கிது, எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து போகிறோம். தாங் வில்லேஜில் வச்சு நம்ம வண்டியில் ஏதோ கல் அடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ டயரில் அது வந்து பஞ்சர் ஆகிட்டு அதை பஞ்சர் ஒட்டி வச்சுருக்கோம். இப்படியே இருக்குது. வாவ், எப்படி சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? சரியா, எப்படி இருக்கு பாலம்? பயமோ பயம். வா.
ரொம்ப நேரம் ரைடுக்கு அப்புறமா நேரே ஹாப்பி காட்டேஜ்க்கே வந்தாச்சு. டீ டைம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டாச்சு. 3 நாளா இங்கே தான் தங்கியிருந்தோம். आपका नाम क्या? जी खुर्शीद अहमद. खुर्शीद अहमद. इनका पैर खुर्शीद अहमद. हमारे चैनल का सब्सक्राइबर इधर आएगा जी जी तो आप डिस्काउंट दे सकते हैं? बिल्कुल ज़रूर देंगे, क्योंकि इसमें हमारे भी जो हैप्पी कॉटेज है उसका नाम पूरा साउथ इंडिया में आपके ज़रिए लोगों तक पहुंच रहे हैं, तो आप हमारे लिए काम कर रहे हैं, तो जो लोग आपके विश्वास से आएंगे हम उनको स्पेशल डिस्काउंट ज़रूर देंगे. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை இவங்களுக்கு காட்டி கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இங்கே ரொம்ப நல்லா இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. 3 நாள் ரொம்ப அமைதியாக இருந்தோம். நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து பேங்காங் போகிறோம். ஸோ இன்னைக்கு இதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஒரு வணக்கம். பாய்.